ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல காரசாரமான ஒரு பூண்டு கார சட்னி தாங்க. இந்த சட்னியை இட்லி, தோசை, வடை, போண்டா, பஜ்ஜின்னு எல்லாத்துக்குள்ளேயும் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த தோசை மேலே லைட்டாக அந்த கார சட்னியை தடவி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அந்த தோசையை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹா, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு 20 to 25 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து வச்சிருந்த வரமிளகாயில் ஒரு 12 வரமிளகாயை விதைகளை நீக்கியும் 12 வரமிளகாய் விதைகள் நீக்காமையும் எடுத்துக்கிறேங்க. இப்போது விதைகளோடு சேர்த்தணும் அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் நாம் ஒரு 12 வரமிளகாயை விதைகள் நீக்கி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. இந்த புளியில் ஏதாவது குச்சி, கோல், குப்பை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் சுத்தம் செஞ்சுட்டு நாம் அந்த வரமிளகாய் கூட சேர்த்துக்க போகிறோங்க. இப்போது இந்த வரமிளகாயும் புளியும் நாம் ஊற வச்சுக்க போகிறோங்க. அதனால நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஒரு கப்பில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நாம் இப்படி கொதிக்க வைக்கிற தண்ணீரில் தான் அந்த மிளகாயையும் புளியும் ஊற வைக்க போகிறோம். இப்படி ஊற வைக்கும் பொழுது அந்த மிளகாயினுடைய தோல் நல்லா சாஃப்ட் ஆகி நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ள ஒரு 10 to 15 பல் பூண்டு, 20 to 25 சின்ன வெங்காயத்துடைய தோலை நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த மிளகாய் புளி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணீர் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்னுமே மிளகாய் நல்லா அரைப்படலை, அதனால ஊற வச்ச தண்ணீரவே கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இங்கே நல்லெண்ணெய் சேர்த்தும் பொழுது கார சட்னியுடைய காரத்தை அளவாக கட்டுப்படுத்தி அதனுடைய சுவையை அதிகரித்து கொடுக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு உள்ளே சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் உள்ளே சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் வதக்கிக்கோங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு எல்லாத்தையும் அலசி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே நம்ம தண்ணீர் எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி ஒரு 5 to 8 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சட்னி நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் தண்ணீர் இருக்குது. இதை நல்லா சுண்ட வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய காரம், புளிப்புத்தன்மை எல்லாம் கட்டுப்படுத்தி நமக்கு டேஸ்ட் அதிகரித்து கொடுக்குங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டீங்க அப்படின்னா சட்னி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையிலையும் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா காரசாரமான பூண்டு கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குங்க. இந்த சட்னியை ஒரு 10 நாட்கள் வரைக்குமே வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னா இது 1 மாதம் வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பூண்டு கார சட்னியை ஒரு தோசைக்குள்ளே வச்சு நல்லா கார தோசையாக ஊற்றி சாப்பிட போகிறோங்க. அதுக்கு முதல்ல நம்ம தோசை டவா வச்சு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பூண்டு கார சட்னி அதை எடுத்து ஒரு 2 to 3 ஸ்பூன் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி தோசை கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது தோசையுடைய டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க.
உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தோசை நல்லா முருகலா வெந்ததும் அது மேலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வெங்காயம், நறுக்கின வெங்காயத்தை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசை நல்லா முருகலாக வெந்ததும் அப்படியே மடிச்செடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கார தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, மறுபடியும் 2 தோசை சேர்த்து கேட்பாங்க. உங்கள் குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கார தோசையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.